ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியங்கா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது வேறு, மக்கள் எதிர்பார்த்தது வேறு. மக்கள் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி பிரியங்காவை தூக்கிடுவாங்க, பிரியங்காவை மாற்றிடுவாங்க அப்படின்னு சில யூடியூப் சேனலில் கூட சிலர் போட்டிருந்தாங்க. பிரியங்கா காலி, பிரியங்கா அவுட் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களை பற்றி பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரியாது. அதாவது ஜென்ரல் பப்ளிக் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை தவிர வேலை பார்க்குறவங்களே பாதி பேருக்கு கார்ப்பரேட் கம்பெனியை பற்றி அவேர்னஸ் இருக்காது. கார்ப்பரேட் கம்பெனினா என்ன, அவர்களுடைய களவாணித்தனங்கள் என்ன, அவர்கள் எங்கேருந்து வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எல்லா கார்ப்பரேட் நிறுவனத்தையும் சொல்லலை. 80% நிறுவனம் அப்படி தான் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதை இப்போ அது ஐடி நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் செட்டப் அப்படின்றதே வேறு மாதிரியான ஒரு செட்டப். அந்த செட்டப்புக்கும் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் இல்லை யதார்த்தமான மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் சாதாரண நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஓனர் சார்ந்த நிறுவனர், ஓனர் நேரடியாக தலையிடக்கூடிய நிறுவனங்கள், இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிலே ஒரு சிங்கிள் கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஓனர் டைரெக்டாக தலையிடக்கூடிய, அவர் பார்வையில் இருக்கக்கூடிய, அவர் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய, அவர் பேசக்கூடிய மொழியில் இயங்கக்கூடிய தொழிலாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இவர்கள் பிரியங்காவுக்கு வந்து மேலும் மேலும் வளர்ச்சி தான் வருமே தவிர அழிவு வர்றதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து என்னென்னா, நேரடியாக அந்த நிர்வாகத்துக்கு ஒரு குத்தணும், நிர்வாகத்துக்கு சார்பாக குத்தணும் அப்படின்னா தொழிலில் வீழ்ச்சி அடையணும், அந்த டிவி சேனல் டவுனில் போகணும். அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. இது கடந்த காலத்தில் பல டிவி சேனலில் நடந்திருக்கு. அப்புறம் ஒளிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஓனர் புரிஞ்சான்னா புரியலைன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த சேனலை மேலே கொண்டு வர முடியாது. இப்படி பல சேனல்கள் ஒளிஞ்சு போயிருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெண்கள் விவகாரத்தில் இல்லை, தவறுகள் நடக்குது அப்படின்றத அந்த ஓனர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இல்லை அப்படி தான் நடக்கும், இருந்தால் இரு, இல்லைனா வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சேனல்கள்லாம் மண்ணா போய் கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடந்த காலத்தில் ஜேஜே டிவின்னு ஒன்று இருந்தது, ஜெயலலிதா இருக்கும்போது அந்த சேனல் அதே மாதிரி தான் தான் தோன்றித்தனமாக போய் ஒழிஞ்சு போயிடுச்சு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரா அப்படின்னு ஒரு டிவி இருந்துச்சு, 2வது இடத்துல இருந்துச்சு, ராவில் ஆரம்பிக்கும். அந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே செய்யலை. இது குழியில் விழுக போகுதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அந்த சேனலில் இருந்து தான் வந்தவர் தான் கோபிநாத், இந்த உமாபதி உட்பட பலர் வந்து இந்த ஃபீல்டில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வந்து அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்காதனால கடைசியில் இந்த சேனல் கழுது தேஞ்சு கட்டரும்பா இப்போ 9வது கடைசி இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதோட வருமானமும் 90% வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்போ வந்து அவர்கள் அதை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதோடைய காலம் முடிந்து விட்டது. இப்படி பல சேனல்கள் ஒளிந்து போயிருக்கிறது. சேனலை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி நிறுவனங்களும் ஒளிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரியங்கா விவகாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனம் பாம்பேயில் இருக்குது, அது ஓனர் பாம்பேயில் இருப்பான், அது முக்கியமான பர்சன்லாம் பாம்பேயில் இருப்பாங்க. அவர்கள் போடக்கூடிய முதலீடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று பேங்க்கில் பேசிக்கலாக வாங்கியிருப்பான், இல்லைன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வந்து பப்ளிக் ஷேரை ரிலீஸ் பண்ணி அதில் நடத்தக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் நினைக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் வந்து லாபம். அப்படி லாபம் வரலைன்னா மொத்தத்துக்கு மக்களுக்கு துண்டை போட்டுட்டு, ஷேர் மார்க்கெட்டுக்கு துண்டை போட்டுட்டு ஷேர் டவுன் ஆயிரும். ஷேர் வாங்கினவன் தெருவுக்கு போயிடுவான், அவன் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். இல்லைனா வங்கியில் லோன் வாங்குவாங்க, லோனை கட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஊரை விட்டு ஓடி போயிடுவான். இதுதான் கார்ப்பரேட் கம்பெனியோட தலைமைகளோட, பெரும்பாலான தலைமைகளோட முடிவு. கடந்த காலத்தில் சரி, இப்போயும் சரி, எப்போவும் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ அவர்கள் வந்து இந்த பிரியங்காலாம் யாருன்னே தெரியாது. பாம்பேயில் உட்காந்துருக்கவனுக்கு அவன் மல்டி க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம், ஸ்டார் நிறுவனத்தோட டைப்பில் தான் இருக்காது. டிஸ்னிலாம் வந்து உலகத்திலேயே வந்து டாப் நிறுவனம், ரைட்டா? பல லட்சம் கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம். அதில் உள்ள ஓனரோ இல்லை டாப்பில் இருக்கிறவனா எவனுமே இதை பற்றி வந்து பார்க்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு இதை பற்றி இதெல்லாம் ஒரு கொசுறு மாதிரி. இந்த சேனல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதே அவர்களுக்கு அப்படி ஒரு சேனல் இருக்கான்றதே அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது ஒன்று. 2வது, இப்போ சேனலில் ஒருத்தன் நிர்வாகிப்பான்ல, இங்கே உள்ளவனை ஒருத்தன் கட்டுப்பாடில் வச்சுருப்பான்ல பாம்பேயில், அவனை கரெக்ட் பண்ணி தான் இவனே உள்ளே போயிருப்பான். இங்கே உள்ள தலைமையில் இருக்கக்கூடிய நபரை உள்ளே போயிருப்பான். அதனால் இவனுக்கு எதுனாலும் அவனை தாண்டி ஓனருக்கே போகாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இங்கே என்ன தவறுகள் நடந்தாலும் சரி, இப்போ வந்து சேனல்லே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்குமே தவிர சேனல் எடுக்காது, எந்த நடவடிக்கை எடுக்காது, அதை அப்படியே விட்டுரும். ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் கார்ப்பரேட் செட்டப்பு. ஸோ வந்து பிரியங்காவை அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் கை வச்சிட முடியாது. ஏன்னா பிரியங்கா பிடிச்சது புளியங்கொம்பை, பிடிச்சாலும் பிடிச்சேன், புளியங்கொம்பை பிடிச்சேன்றக்காக தான் அது பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே உள்ள அந்த நபர் பிரியங்கா மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் பிரியங்காவுக்கு பயங்கர க்ளோஸ்.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ எப்படி இது பண்ண முடியும்? இந்த நபரை தாண்டி நீங்கள் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த நபர்கிட்ட தான் போகும், அந்த தமிழ்நாட்டு தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் போகும். அவன் தட்டி விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு இது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த நபரை பற்றி அடுத்த கட்டமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அப்போ இந்த நபர் நடவடிக்கை எடுக்க மாட்டானா? அவன்கிட்ட சொன்னால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேரை வாழ்க்கையை கெடுத்திருக்கா, இந்த பொண்ணு இவ்வளோ பேரை வரவிடாமல் தடுத்துருக்காரு இந்த பிரியங்கா, இவளுக்கு மேலே அப்போ என்ன தான் நடவடிக்கை எடுப்பான்? அப்போ அந்த ஆளை பற்றி மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவனை பற்றி யார்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? டிஸ்னியோட நான் இந்தியா ஹெட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த இந்தியா ஹெட்டு பார்த்து நியமிக்கப்பட்ட ஆள் தான் இந்த நபர். 2 பேர் உள்குத்து வர காசில் பங்கு போட்டுக்குவாங்க, எல்லாத்துலேயும் பங்கு போட்டுக்குவாங்க. அப்போ இவன் சொல்கிறான்னா அவன் எப்படி கொண்டு போவான்? சரி, ஓனர்கிட்ட சொல்கிறான்னா ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே. ஓனர் அமெரிக்காவில் இருப்பார், காலையில் சாயந்தரம் ஆஸ்திரேலியாவில் இருப்பார், மத்தியானம் ஸ்பெயினில் இருப்பார். அப்படிப்பட்ட கம்பெனி அது டிஸ்னி வேர்ல்டு. ஸோ இந்த விவகாரம் ஒன்றுமே இந்த பிரியங்காக்காக ஓனர் வரைக்கும் போகாது. ஓனர் வரைக்கும் போனால் கூட இதெல்லாம் ஒரு மேட்டராக அவங்க காதில் வாங்கிக்கிற மாட்டாங்க. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாம்பே தலைமை கேட்கும்போதையோ என்னையா இப்போ இவ்வளோ சலசலப்பாக இருக்குது, இந்த சினிமா வில்லங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஐயோ இந்த மாதிரி உன் பேரில் எவ்வளோ அலிகேஷன் வருது, இது வருது, அதை என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணியா, இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில படத்தில். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, பாம்பே தலைமை என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனை கூட்டியோ என்னையா பரபரப்பாக போயிட்டுருக்கு, எல்லாம் சோசியல் மீடியா பூரா ட்ரெண்டிங் ஆகுதுன்னு எவனோ ஒருத்தன் போட்டு விட்டுருப்பான் பாம்பே இந்த தமிழ்நாடு தலைமையை பிடிக்காதவன். அப்போ அவன் போட்டோடனே அவன் இவனை கேள்வி கேட்பான். சும்மா இவன் ஆள் தான் அவன் ஆள் தான் இவன், அது உள்குத்து தான் 2 பேரும் இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? கேட்பான். என்ன எவ்வளோ நாள் ஒழுங்காக போயிட்டுருச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு சேனல், ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு மேட்ரு வருது அப்படின்னு. சரி, அப்போ அந்த பொண்ணுக்கு ஆதரவாக சிலதை பண்ணிவிடு, ஏதோ பேலன்ஸ் பண்ணி விடுங்க, இது இல்லைன்னா இது பரபரப்பாச்சுன்னா அப்புறம் சிக்கல் வந்துடும் அப்படின்னோடனே உடனே இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் கீழே வேலை பார்க்குறவங்க தானே எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் எல்லா ஆங்கரையும் இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, எல்லா ஆங்கரும் பிரியங்காவை ஆதரித்து வீடியோ போடணும். பிரியங்கா நல்லவங்க வல்லவங்க, பிரியங்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, பெண்ணாக பிறந்தால் பிரியங்காவாக தான் பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு தங்கத்தை நீங்கள் எந்த உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்னு ஆளுக்கு அடிச்சு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு, ரைட்டா? அப்படின்னோடனே அதை நம்பி பிழைப்பு ஓட்டி கொண்டு, பிழைப்புனா சாதாரண பிழைப்பு இல்லை, அவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி காரு பங்களாவோட வசதியோடு வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விஜய் டிவி போட்ட பிச்சைன்றது தான் அவர்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பொதுமக்களை பற்றியோ மண்ணாங்கட்டியை பற்றியோ மேனகாவை பற்றியோ இதை பற்றியோ என்ன கவலை இருக்குது? நம்ம பொழப்பை தக்க வச்சுக்கணும். நம்ம பாஸ் சொல்கிறாரு பிரியங்கா ஆதரித்து போடுங்க அப்படின்னு, சரின்னு போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லவங்க வல்லவங்க அவங்கள மாதிரி தெய்வங்க, என்ன மாதிரி பொண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நீங்கள் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு ஆங்கர் இதில் எத்தனை விருது வாங்கியிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை சேனல் கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்தளவுக்கு ரொம்ப தங்கமானவங்க. அவங்க 8 ப்ரோக்ராம் ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராம் அவங்க பண்ணுற ப்ரோக்ராம் இவங்களுக்காக தாங்க வியூவர்ஸை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு டேலண்டான பொண்ணுங்க அது. அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி, ஏன்னா அவன் பொழப்புக்கு வயிற்று பொழப்புக்கு ஏதாவது பிச்சை எடுத்து தானே ஆகணும். அவன் வயிற்று பொழப்புக்கு இந்த பிள்ளைங்களும் அவங்க ஆதரித்து இப்போ ஒரு வீடியோ போடுவாங்க. அப்போ இது யானைக்கு பானைக்கு ஒன்றுன்னு சொல்லி 2-3 நாளில் அந்த மேட்ரு அடங்கி போயிடும். தொடர்ந்து பிரியங்கா தான் அந்த சேனலில் இருக்க போகிறா. ஏன்னா அது இண்டிவிஜுவல் ஓனர் கம்பெனி கிடையாது, அந்த ஓனர் இங்கே உள்ள ஆளும் கிடையாது, தமிழனும் கிடையாது, இந்தியனும் கிடையாது, புரியுதா? அப்போ அவனுக்கு என்ன இலவு எட்டுனே தெரியாது. சரி, நம்ம ஆங்கரை பற்றி இவ்வளோ பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கன்னா அதுவும் ஒரு வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் கார்ப்பரேட் புத்தி. என்னென்னா, அப்போ பிரியங்கா பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்களா, பிரியங்கா இன்னும் 2 ப்ரோக்ராமை கொடு, அப்போ தான் வைரல் ஆகும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் பிரியங்கானால தான் அந்த சேனல் போங்காக போகுது, காலியாக போகுது அப்படின்னு அது ஒரு காலத்தில் தெரியும் போது என்னென்னா, இங்கே தலைமை பதவியில் இருக்கவன் அப்படியே வெளியில் போயிடுவான். அவன் அடித்த அமௌண்ட்டுக்கு அவன் செட்டிலாகி அவன் போயிடுவான். மேலே பாம்பேயில் அடித்தவன் அவன் செட்டிலாகி அவன் பாட்டுக்கு இருப்பான். வேறு ஒரு ஆளை தூக்கி போட்டு இந்த சேனல் அப்படி நடந்துகிட்டு இருக்கும். சேனல் ஒழிஞ்சாலும் இங்கே இருக்கிறவர்களுக்கோ தமிழ்நாட்டு தலைமைக்கோ பாம்பே தலைமைக்கோ எந்த கவலையும் கிடையாது. அவன் நேரம் மாதம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் வாங்கி அது போக கமிஷனில் பல கோடிகள் அடித்து செட்டில் ஆகிருப்பாங்க. இன்னொரு சேனலில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். பிரியங்கா ஒழிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனவே மக்கள்லாம் எதிர்பார்க்குறது, பிரியங்கா இவ்வளோ பண்ணியிருக்காளா, இவ்வளோ தூரம் இத்தனை பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கா, இத்தனை பேரை வளர விடாமல் பண்ணியிருக்கா அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய விஜய் டிவி ரசிகர்களுடைய பொதுவானவர்களுடைய ஒரு மனப்போக்கு காணப்பட்டாலும் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனின்றது வேறு, கார்ப்பரேட் கம்பெனி நடவடிக்கைன்றது வேறு. அவர்களுக்கு தேவை பணம், பப்ளிசிட்டி. இதுதான் பணம் சம்பாதிக்க உள்ள பப்ளிசிட்டி வந்ததுன்னா அது தீய சக்திகளாக இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அதை நீங்கள் அந்த சேனலில் நடக்கிற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் பிரியங்கா மீது எந்த நடவடிக்கையும் பாயிறது அப்படின்றது அவ்வளோ குதிரை கொம்பு மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.